Welcome to my physics class. Today we are going to discuss about electrostatics example problems. So first question பாருங்க. Calculate the number of electrons in 1 coulomb of negative charge. So என்ன கேட்டிருக்காங்க, number of electrons கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 coulomb of negative charge னு கொடுத்திருக்காங்க. So charge value கொடுத்திருக்காங்க. Charge Q is equal to 1 coulomb and electron E value நம்மளுக்கு தெரியும், it is 1.6 into 10 to the power minus 19 coulomb. இது constant value and என்ன கேட்டிருக்காங்க, number of electrons calculate பண்ணணும். ஸோ n value calculate பண்ணணும். ஸோ n number of electrons n அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ Q n E இது எல்லாமே ரிலேட் பண்ணி என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா Q equal to n into E. quantization of charge ல ஃபார்முலா பார்த்துருக்கோம். Q equal to n into E and நம்ம n வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த n வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. சொல்யூஷனில் n அப்படியே வச்சுட்டு ஈயை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. ஸோ யூ கெட் தி ஃபார்முலா n equal to Q by E. ஸோ n equal to Q by Eல Q வேல்யூ தெரியும், E வேல்யூ தெரியும். Q வேல்யூ இஸ் 1 coulomb. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 coulomb டிவைடட் பை E வேல்யூ இஸ் 1.6 into 10 to the power minus 19. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1.6 into 10 to the power minus 19 coulomb. ஸோ இதில் 1 by 1.6 into இந்த 10 to the power minus 19 நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். இட் இஸ் 10 to the power plus 19 ஆயிரும். அண்ட் இப்போ இங்கே டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 1 by 1.6 into 10 divided by 10 into இந்த 10 to the power 19 அப்படியே. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 1 into 10 10 divided by 1.6 into 10 16 ஆயிரும். ஸோ இட் இஸ் into 10 to the power 19. ஸோ 10 by 16 டிவைட் பண்ணி நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 by 16 10 by 16 போட்டிங்கன்னா 10 divided by 16. ஸோ 10 divisible 16ல் divisible ஆகாது. ஸோ 0 போட்டு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு make it as 100. ஸோ 6 into 16 96. ஸோ 96 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 4. ஸோ 4க்கு அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 16s are 32. 40ல் 8 ரிமைண்டர் அண்ட் 1 more 0 ஆட் பண்ணிக்கோங்க. 5 16s are 80. ஸோ உங்களோட வேல்யூ 0.625. ஸோ the answer for this is 0.625 into 10 to the power 19. ஸோ இதில் எப்படி பிரித்து எழுதலான்னா 0.625 into 10 into 10 to the power 18 எழுதலாம். இந்த 10 இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6.25 into 10 to the power 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் 2 point charges Q1 and Q2 at rest as shown in the figure. ஃபிகர் கீழே கொடுத்துருக்காங்க. Q1 Q2 ரெண்டுமே வந்து செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 1 meter. ஸோ இங்கே calculate the force between the charges. ஸோ இந்த சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் F வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். Q1 Q2 மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் கேல்குலேட் பண்ணணும். Q1 மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் ஃபார் Q1 Q2 கொடுத்துருக்காங்க. 3 கேஸஸ்க்கு நம்ம இந்த கேல்குலேஷன் பண்ணணும், ஃபோர்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 equal to plus 3 microcoulomb போட்டு கேல்குலேட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் கேஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, தேர்ட் கேஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் Q1ஓட வேல்யூ 1 plus 2 microcoulomb, Q2ஓட வேல்யூ plus 3 microcoulomb. ஸோ கிவன் எழுதுங்க. Q1 plus 2 microcoulomb. ஸோ இந்த microcoulomb அப்படிங்கிறத SI யூனிட் கூலும். ஸோ கூலும்க்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இட் இஸ் plus 2 into 10 to the power minus 6 coulomb. microcoulomb அப்படின்னா you can write it as 10 to the power minus 6 coulomb. தென் அதே மாதிரி Q2ஓட சார்ஜ் வேல்யூ plus 3 microcoulomb கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 3 into 10 to the power minus 6 coulomb.
ஸோ இங்கே ப்ளஸ் ரெப்ரசென்ட் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலாலும் ஒன்று தான். ஸோ Q1ஓட வேல்யூ 2 × 10⁻⁻6 கூலும், Q2ஓட வேல்யூ 3 × 10⁻⁻6 கூலும். அண்ட் இந்த டயக்ராமில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் R = 1 மீட்டர். ஸோ இப்போ என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பை கூலும்ஸ் லா F = K × Q1 × Q2 / R². ஸோ இதில் Q1 Q2 R வேல்யூ, K வேல்யூன்றது கான்ஸ்டன்ட் அண்ட் K வேல்யூ நம்மளுக்கு தெரியும். K = 1/4πε0 அண்ட் 1/4πε0ஓட வேல்யூ 9 × 10⁻9. ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F = Kயோட வேல்யூ 9 × 10⁻9. ஸோ 9 × 10⁻9 இன்ட்டு Q1 Q2ஓட வேல்யூ 2 × 10⁻6 இன்ட்டு 3 × 10⁻6 ஹோல் டிவைடட் பை R வந்து 1 மீட்டர். ஸோ 1². ஓகே, கீழே 1² 1 × 1 இட் இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ இது நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். எனிதிங் டிவைடட் பை 1 only the numerator value will be getting as answer. So F = 9 × நான் இந்த 10 பவர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கிறேன் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ 9 × இந்த 2 இந்த 3 × 3 × 10⁻9 × 10⁻6 × 10⁻6. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × 6 6 in this is 6. So 9 × 6 54 into 10⁻, எல்லாத்தையும் ஆட் அப் பண்ணுங்கள் பவர்ஸ் எல்லாம். இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻−12. இங்கே ஆல்ரெடி 10⁻9 இருக்குது. 9 - 12 10⁻−3ன்னு கிடைக்கும். So it is F = 54 × 10⁻−3 Newton. The force value F = 54 × 10⁻−3 Newton. இது வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். இஃப் இட் இஸ் F12 vector quantity. So F12 = 54 × 10⁻−3 Newton. And இப்போது செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணோம், which is F21. அண்ட் நம்மளுக்கு தெரியும் அக்கார்டிங் டு தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரியே இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் F21 = -F12. ஏன்னா இங்கே சார்ஜ் வேல்யூ மாறல, டிஸ்டன்ஸ் மாறல, டைரக்ஷன் மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ F21 = -F12. இங்கே F12 வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 54 × 10⁻−3. அப்போ F21ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா மைனஸ் போட்டு F12ஓட வேல்யூ அப்படியே எழுதிக்கிறீங்க, which is -54 × 10⁻−3 Newton. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ செகண்ட் கேஸ்க்கு சேம் டயக்ராம், சேம் கொஸ்டின். செகண்ட் கேஸில் வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்குது, பெருசாக மாறல. Q1 வந்து +2 மைக்ரோகூலும் அண்ட் Q2 வந்து -3 மைக்ரோகூலும். அண்ட் இதில் தெரியுது ஓன்லி சார்ஜஸ் டிஃபர் ஆகுது. ஸோ Q1ஓட வேல்யூ கிவன், Q1ஓட வேல்யூ இஸ் +2 மைக்ரோகூலும். அதாவது அகெயின் கூலுமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் 2 × 10⁻6 கூலும். அண்ட் Q2ஓட வேல்யூ -3 மைக்ரோகூலும், which is -3 × 10⁻6 கூலும். மைக்ரோகூலும் கூலுமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக × 10⁻6. ஸோ இது என்னோடய சார்ஜ் வேல்யூ. அண்ட் அகெயின் டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸ் தான், அதே டயக்ராம். ஸோ R12 = 1 மீட்டர், or simply R = 1 meter. So formula again, calculate the force. Forceக்கு Coulomb's law formula F = K × Q1 × Q2 divided by R². K வேல்யூ இங்கேயும் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஸோ அதே ஃபார்முலா, கேயோட வேல்யூ அதே தான், 1/4πε0, which is equal to 9 × 10⁻9. ஸோ F = K × Q1 Q2 R². K வேல்யூ தெரியும், Q1 Q2 தெரியும், R வேல்யூ தெரியும். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ Kயோட வேல்யூ 9 × 10⁻9, Q1ஓட வேல்யூ 2 × 10⁻6 அண்ட்
Q2 ஓட வேல்யூ -3 into 10⁻⁻6 whole divided by 1 square. ஸோ வேல்யூஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ அதே மாதிரி நம்பர்ஸ் தனியாக எழுதிக்கிறேன். 9 into 3 into -2 into 10⁻9 into இந்த 10⁻6 10⁻6 டேரெக்டாக சேர்த்து 10⁻12 எழுதிக்கிறேன். ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் -54 because plus into minus it is -54 into 10⁻³ Newton, which is my force F12 value for the second case where the charges are +2 microcoulomb and -3 microcoulomb. So F12 oda value -54. Again இந்த கேஸ்க்கும் ரிவர்ஸில் இருக்கிற ஃபோர்ஸ் செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்க ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு F21 ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. ஸோ F21 வந்து மைனஸ் ஆஃப் F12. F12 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இட் இஸ் -54 into 10⁻3. ஸோ F21 is equal to இந்த மைனஸ் அப்படியே ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் F12ஓட வேல்யூ -54 into 10⁻³ Newton. ஸோ F21 is equal to இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 54 into 10⁻³ Newton. This is the opposite force. So this is for your second case. இது அப்படியே சேம் வேல்யூஸ், only the direction changes because ஒரு சார்ஜ் வேல்யூ மட்டும் மைனஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் பார்க்கலாம். தேர்ட் கேஸில் வந்து Q1 +2 microcoulomb, Q2 -3 microcoulomb. அப்படியே செகண்ட் கேஸ்க்கு பார்த்தா அதே வேல்யூஸ் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சார்ஜஸ் மட்டும் ஒரு வாட்டர் மீடியமில் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாட்டர் மீடியம்னு எடுத்திங்கன்னா ε0 போட முடியாது, ஏன்னா ε0 வந்து பெர்மிட்டிவிட்டி ஃபார் வேக்யூம். ஸோ அங்கே ε0க்கு பதிலாக ஒரு மீடியம் இருக்கிறதுனால εr வேல்யூ போடணும். εr வேல்யூ ஃபார் வாட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க, இட் இஸ் 80. ஸோ இந்த வேல்யூ வச்சு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அகெயின் given is same. Q1 is equal to 2 microcoulomb, that is 2 into 10⁻⁻6 coulomb, and Q2 is equal to -3 microcoulomb, -3 into 10⁻⁻6 coulomb, and R is equal to 1 meter again. இங்கே εr வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, which is 80. ஃபார்முலா same formula, F is equal to 1/4 pi epsilon 1/4 F is equal to K into Q1 into Q2 by R square. அங்கே எந்த மீடியமும் இல்லைனால K வேல்யூ K வந்து 1/4 pi epsilon எடுத்து இந்த 1/4 pi epsilon தான் 9 into 10⁻9 போட்டோம். ஸோ இந்த கேஸில் 1/4 pi epsilon டைரெக்டாக போட முடியாது, பிகாஸ் ரெண்டு சார்ஜஸும் வாட்டர் மீடியமில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் εr வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த εr வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக 1/4 pi epsilon சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இன்ட்டு Q1 Q2 by R square. இந்த எப்சிலானுக்கு பதிலாக ஐ ஹேவ் டு ரீப்ளேஸ் பை εr. ஸோ உங்களுக்கு ஸோ அதனால் இந்த கே வேல்யூ நான் எப்படி எழுதுறேன்னா 1/4 pi epsilon அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு εr இன்ட்டு ε0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதுவும் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லால படிச்சிருக்கோம். ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு εr இன்ட்டு ε0. ஸோ இந்த எப்சிலானுக்கு பதிலாக εr இன்ட்டு ε0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் ஹேவ் F இஸ் ஈக்குவல் டு 1/4 pi எப்சிலான் நான் எடுத்துக்கிறேன் கே வேல்யூ, அண்ட் எப்சிலானுக்கு பதிலாக εr இன்ட்டு ε0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இட் இஸ் εr இன்ட்டு ε0 இன்ட்டு Q1 Q2 by R square. ஸோ 1/4 pi epsilon0 தனியாக எழுதிக்கிறேன், இந்த εr மட்டும் தனியாக எழுதுக்கிறேன், அண்ட் Q1 Q2 by R square. இப்போது இந்த 1/4 pi epsilon0 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதோட வேல்யூ 9 into 10⁻9 நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எப்சிலான் வேல்யூ 80, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q1 Q2 தெரியும், R தெரியும். Q1 Q2 R எப்சிலான். ஸோ இதெல்லாம் இங்கே இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
ஸோ 1/4 எப்சிலான் எப்படி எழுதலாம், 9 × 10⁻9 எழுதலாம். இது டிவிஷனில் இருக்க எப்சிலான் ஸோ கீழே ஒரு 80, எப்சிலான் ஆரோட வேல்யூ 80. ஸோ அந்த 80யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு Q1ஓட வேல்யூ 2 × 10⁻6 and Q2ஓட வேல்யூ -3 × 10⁻6 divided by R² வேல்யூ 1². ஸோ டோட்டலாக 9 × 2 × -3 10 அப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் -54 இன்ட்டு இந்த பவர்ஸ் எல்லாம் ஆடப் பண்ணிங்கன்னா 10⁻³ டிவைடட் பை 1² 1 × 1 1 அப்படியே தான். ஸோ 80 × 1 1 80. ஸோ -54 × 10⁻³ டிவைடட் பை 80. ஸோ இந்த 54யும் 80யும் டிவைட் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ். ஸோ மைனஸ் அப்படியே -0.675 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும், which is my force value for this case. So this is your second problem. All the 3 cases பார்த்துருக்கோம்.